Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having Ravi as a technical champion. இன்னைக்கு டாபிக் என்ன? So vapor compression refrigeration system. வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துல நமக்கு TS டயகிராமும் PH டயகிராமும் எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் TS டயகிராம் எடுத்துப்போம். TS டயகிராம் 1 to 2 process. So 1 to 2 process வந்து isentropic compression. So 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அப்படி சொல்றாங்க. So ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் வந்து கம்ப்ரசர் இதில் நடக்குது. 2 to 3. So 2 to 3 வந்து heat rejection. So it is a constant pressure heat rejection சொல்லலாம். So constant pressure heat rejection, constant temperature heat rejection அப்படி சொல்லலாம். So phase change process தான் கண்டென்சர். So 2 to 3 வந்து heat reject பண்ணுது. அது மட்டும் இல்லாம constant pressureலயும் constant temperatureலயும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 3 to 4. 3 to 4 வந்து isentropic expansion. ஐசென்தால்பிக் அப்படி சொல்றாங்க. என்தால்பிக் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். throttling process. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் குறையுது என்ட்ரோபியும் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெம்பரேச்சர் குறையுது என்ட்ரோபி கூடுது, டெம்பரேச்சர் குறையுது என்ட்ரோபி கூடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 4 to 1 வந்து heat addition. ஸோ 4 to 1 வந்து heat addition, heat absorption process, it take place in the evaporator. அப்போ அதே படத்தை நம்ம pH டயகிராம்ல பார்க்கும்போது என்ன ஆகும்? ஸோ 1 to 2 வந்து அங்கே எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமாகுது, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து அதிகமாகுது, pH டயகிராம்ல பிரஷர் அதிகமாகுது, என்தால்பியும் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த pH டயகிராம்ல பிரஷர் அதிகமாகுது, என்தால்பி அதிகமாகுது. 2 to 3 வந்து இட் இஸ் a கண்டென்சர். கண்டென்சர்ல என்ன நடக்குது? ஹீட் ரிஜெக்ட் பண்ணுச்சு. சோ அங்க வந்து பிரஷரும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். பார்த்தோம் மேல டயகிராம் pH டயகிராம்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்கு நம்மளால உணர முடியுது, கீழ இருக்க டயகிராம்ல பிரஷர் கான்ஸ்டன்ட் வந்து உணர முடியுது. சோ அடுத்து 3 to 4 expansion process. அது வந்து ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன்னா என்தால்பி கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இங்க என்தால்பி கான்ஸ்டன்ட் இங்க உணர முடியுது. ஆனா TS டயகிராம்ல என்தால்பி கான்ஸ்டன்ட் உணர முடியல. அங்க டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆகுது, எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் டெம்பரேச்சர் டிராப் ஆகுது, ஆனா என்ட்ரோபி வந்து அதிகமாகுதுன்றது உணர முடியுது. சோ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் டிராப் ஆகும், என்ட்ரோபி இது வருதுன்னு உணர முடியுது. அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் சூப்பர் ஹீட்டிங்ல என்ன மாறுதல் கொண்டு வரும்? சூப்பர் ஹீட்டிங்ல வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ். ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம அதிகப்படுத்த போகிறோம். ஸோ 1 to 2 இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 to 2 வச்சு 2 to 3 வந்து அந்த சூப்பர் ஹீட்டிங் வந்து அச்சீவ் பண்ணுறோம். இப்போ இந்த 1 to 4க்கு பதிலாக இந்த 1 to 2 வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இங்கே இந்த இடத்த வந்து இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ். மற்றபடி இந்த இடம்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் மூணுமே சேமாக தான் இருக்கும். இது மட்டும் இதுக்கு பேரலாக ஒரு லைனை போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதான் சூப்பர் ஹீட்டிங். இங்கே pH டயகிராம்னா நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 1 to 2 வந்து கொஞ்சம் இங்கே அதாவது சேச்சுரேஷன் கர்வ்லயே வைக்காம சேச்சுரேஷன் கர்வை தாண்டி என்தால்பி அதிகப்படுத்துறாங்க. இங்க என்னன்னா சேச்சுரேஷன் கர்வ்ல இருந்து அப்படியே போகும், ஆனா இங்க சேச்சுரேஷன் கர்வ் தாண்டி போகுது. ஆனா என்னன்னா இட் இஸ் த 2 to 1 to 2 2 to 3 3 to 4 வந்து இந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்றாங்க அப்படினு சூப்பர் ஹீட்டிங்ல சொல்லுங்க. சப்கூலிங்ல டெம்பரேச்சர் வந்து நம்ம டிக்ரீஸ். சோ சப்கூலிங்ல என்ன பண்றாங்கன்னா லைன் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து 3 to 3 டேஷ் இது கொண்டு வந்து இங்க 4 கொண்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இது சேச்சுரேட்டட் லிக்விட் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த சேச்சுரேட்டட் லிக்விட் ரீஜனை தாண்டி போகுது இந்த கோடு. இங்க எப்படி சேச்சுரேட்டட் வேப்பர் ரீஜனை தாண்டி வருதோ இங்க வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் ரீஜனை இந்த பக்கம் தாண்டி போகுது. இங்க ஆனா வந்து கரெக்டா சேச்சுரேஷன் வேப்பர் லைன்ல இருந்தே தான் நம்ம கம்ப்ரஷனை மேக் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் வேப்பர் லைன்ல கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம மேக் பண்றோம். இதான் சப்கூலிங்கும் சூப்பர் ஹீட்டிங்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா யூஸ் ஆஃப் ஃபிளாஷ் சேம்பர் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன்ல யூஸ் பண்றதுனா என்ன நன்மை இருக்கு? ஃபிளாஷ் சேம்பர்னா என்ன? So it is a device used to separate the liquid refrigerant from the mixture of refrigerant. சோ நம்ம வந்து லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட்ல இருந்து லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் பிரிச்சு எடுக்க யூஸ் பண்ண டிவைஸ் தான் ஃபிளாஷ் சேம்பர். அது என்ன பண்ணுது? It allows only liquid refrigerant to enter into the evaporator. எவாபரேட்டருக்குள்ள லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் மட்டும் வரதுக்கு இது கொஞ்சம் வேப்பர் லிக்விட் இருக்குன்னா வெறும் லிக்விடை மட்டும் சென்ட் பண்ணிட்டு வேப்பரை தனியா கடத்துறது அப்படினா வந்து இவனோட வேலை அப்படிங்கலாம். இதுல no impact of COP with the use of flash chamber. It helps in reducing the size of the evaporator. சோ நம்ம வேப்பரும் லிக்விடும் சேர்ந்து நம்ம எவாபரேட்டர் கொடுத்தா அவன் எவாபரேட்டர் வந்து அவன் பெருசா இருக்கும். சோ அதுக்குள்ள எவாபரேட்டர் பெருசா தான் காசு நமக்கு நஷ்டம். ஸோ எவாபரேட்டர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால வேப்பரை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு லிக்விடை மட்டும் பாஸ் பண்ணுறாங்க. இது சிஓபி வந்து மாறுது எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேஸ்கேட் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். So cascade refrigeration system or COP is equals to COP 1 into
COP2 divided by 1 plus COP1 plus COP2. மேல ப்ராடக்ட் கீழே சம்மோட 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கேஸ்கேட் சிஸ்டம். இது காம்படிஷனாக கேட்குறது. ஈடெக்ஸ்டர் யூஸ் பண்ணால் நம்ம டயக்ராம் என்னவா மாறுது? 1 to 2 வந்து சூப்பர் ஹீட்டிங் பண்ண மாதிரி இதுவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. 2 to 3, அப்போ 3 to 4 அதே போல தான். கண்டென்சர் அப்புறம் இங்கே சப்கூலிங்க்கு பண்ண மாதிரி 5 to 6 வந்து 6 வெளியே வந்துட்டு 7 இதுவாகுது. ஸோ இதுதான் வந்து ஈடெக்ஸ்டரோட இது. இதில் என்ன ரெஃப்ரிஜரேட்டர் எஃபெக்ட் வந்து H1 minus H7. ஸோ இந்த இடம் இதான் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் இன்புட் H3 minus H2. வழக்கமாக நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணுங்க H3 minus H2 அப்படின்னா QC H3 minus H5. H3 minus H5ன்றது இங்கே இருக்குது. இட் இஸ் ஹீட் ரிஜெக்டடாக சொல்லலாம். அப்புறம் H6 equal to H7. இது வந்து என்தால்பிக் ப்ராசஸ். H6 வந்து H7. ஸோ H2 minus H1 equal to H2 minus H1 equal to H5 minus H6. ஸோ இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் CPV into T2 minus T1 equal to CPL T5 minus T6. அதாவது இந்த ஹீட் கண்டென்ட்டும் இந்த ஹீட் கண்டென்ட்டும் சேமாக இருக்கும்ன்றாங்க. ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னைக்கு ரம்யா மூலிமா வந்து நமக்கு என்னென்னா சப்கூலிங், சூப்பர் ஹீட்டிங், அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் வேப்பர் ரெப்ரேஷன் கம்பர் சிஸ்டம் இருக்கும், ஃப்ளாஷ் சாம்பிள் யூஸ் பண்ண என்ன ஆகும், கேஸ்கேட் ரெஃப்ரிஜரேஷன் COP ஃபார்முலா எப்படி போடணும், ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு டயக்ராம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு ரம்யாவுக்கு தேங்க்யூ ஸோ மச்.